لله وكفى والصلاة والسلام على عباده الذين اصطفى أما بعد قال الله عز وجل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فما لهم عن التذكرة معرضين كأنهم حمر مستنفرة فرت من قسورة صدق الله العلي العظيم. எல்லாம் முழுமையாக ஒன்றோனாகிய எல்லாம் உள்ள அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுக்கு உரித்தாகட்டும். அவரது ஸலாத்தும் கருணையும் ஸலாமும் இடையிலும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் உத்தமர்கள் நல்லவர்கள் நாதாக்கள் அனைவர் மீதும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இன்று ஓதப்பட்ட பல்வேறுபட்ட வசனங்கள் இன்று 29வது ஜுஸ் ஆரம்பிக்கப்பட்டு அது முழுமையாக முடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த சூறாக்களுடைய ஒவ்வொரு சூறாவிலும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஒரு மிகப்பெரிய வரலாற்று பின்னணியை நமக்கு வைத்திருக்கிறார். ஒவ்வொரு சூறாவுமே ஒரு நாள் முழுக்க பேசப்பட வேண்டிய விஷயங்கள். சூரா தபாரக் இருக்கிறது, அதற்கு பிறகு சூரா நூன் இருக்கிறது, சூரத்துல் ஹாக்கா இருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நிறைய விஷயங்கள் ஏறக்குறைய இன்று ஓதப்பட்ட அந்த ஒரே ஒரு ஜுசுவிலே நிறைய சூறாக்கள், நிறைய படிப்புரைக்குரிய வரலாறு, கியாமத்தை பற்றிய சிந்தனை, சுவர்க்கம் மற்றும் நரகத்தினுடைய அந்த நினைவூட்டல் என்பது போன்ற பல்வேறுபட்ட விஷயங்களை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இன்னைக்கு நமக்கு ஓதப்பட்ட வசனங்களில் பதிவு செய்து சொல்லுகிறார். ஆனால் நாம அந்த விஷயங்களை எல்லாம் ஒரே நாளில் நாம் பேசுவதற்கு கேட்பதற்குமான ஒரு கால அவகாசம் இல்லாத சூழலில் இருக்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இன்று ஓதப்பட்ட ஒரு இறைமொழியின் வசனத்தினுடைய ஒரு சூரா, சூரா அல் முத்தஃபிர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சூரா. அந்த சூராவில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசி பெருமானாருக்கு சில உத்தரவுகளை அல்லாஹ் இட்டதை பற்றி அங்கே பதிவு செய்து, அதற்கு பிறகு நரகத்தை பற்றிய சில தகவல்களை பதிவு செய்து, நரகத்திற்கு ஏன் மனிதர்கள் வருகிறார்கள், மனிதர்கள் எப்படிப்பட்ட மனிதர்கள் அந்த நரகத்திற்கு வருகிறார்கள் என்பதை அல்லாஹ் பதிவு செய்யும் பொழுது அங்கே குறிப்பிடுகிறார். நரகத்திற்கு ஏன் வருகிறார்கள் தெரியுமா? அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஆயத்தில் பேசும் பொழுது சொல்லுகிறான், மா ஸலகக்கும் ஃபீ ஸகர். நரகவாசிகள்கிட்ட ஒரு பேட்டி எடுக்கிறது மாதிரி தான், நீங்க எல்லாம் ஏன் நரகத்துக்கு வந்தீங்க? நீங்க உலகத்துல நாம கஷ்டப்படக்கூடிய ஆட்களை பார்த்து, இந்த பெரிய மனிதர்களை பார்த்து நாம கேட்கலாம், நிறைய கஷ்டப்படுகிறார்களா இல்லையா, நிறைய சிரமப்படுகிறார்களா இல்லையா, அவர்களை நாம் ஒன்று சேர்த்து நாம ஒரு பேட்டி எடுத்தோம்னு வைங்க, நீங்க ஏன் இவ்வளவு சிரமப்படுறீங்க என்று நாம கேட்கும் பொழுது அவர்கள் அந்த சிரமத்திற்கான சில காரணங்களை முன்வைப்பார்கள். அது தொழிலாக இருக்கட்டும், அவர்களுக்கான ஒரு சிறந்த அனுபவங்களை பதிவு செய்வார்கள். அதே போல இந்த சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திற்குள்ளே போனதற்கு பிறகு நீங்க எல்லாம் இவ்வளவு மகத்தான ஒரு சொர்க்கத்தை பெற்றிருக்கிறீர்கள், என்ன அடிப்படையில் நீங்க சொர்க்கத்தை பெற்றீர்கள் என்று கேட்டோமானால் அவர்கள் தங்கள் வாழ்வில் செய்திருக்கக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் சொல்லுவார்கள். இந்த நரகவாசிகளை பார்த்து அல்லாஹ் பதிவு செய்கிறார், ஏன் நீங்க எல்லாம் நரகத்துக்கு வந்தீங்க என்பதாக அல்லாஹ் கேட்கிறார். மா ஸலகக்கும் ஃபீ ஸகர். இந்த சகர் என்ற நரகத்திலே உங்களை கொண்டு வந்தது எது என்பதாக நரகவாசிகளிடத்திலே கேட்கப்படும். அந்த கேள்விக்கு நரகவாசிகள் நரகத்தில் இருந்து கொண்டு பதில் சொல்லுகிறார். நாங்கள் ஏன் நரகத்திற்கு வந்தோம் தெரியுமா? நம்ம சிரமப்பட்டதற்கான, காயம் முற்றதற்கான, சில அவஸ்தைகளை சந்திப்பதற்கான காரணங்களை நாம வயசான காலங்களில் பேசிக் கொள்வதை போல நாம செய்ய தவறிவிட்ட சில காரியங்களை மனதில் நினைவுகளாக நாம பதிவு செய்து கொள்வது போல நரகவாசிகள் சொல்லுகிறார்கள். காலு, நரகவாசிகள் சொல்லுகிறார்கள், லம் நகு மினல் முஸல்லீன். நாங்க தொடர்ந்து தொழக்கூடியவர்களாக இல்லை. நரகவாசிகள் ஏன் நரகத்திற்கு வந்ததற்கான காரணம் என்பதை அவர்களாகவே பதிவு செய்கிறார்கள். நாங்க ஏன் நரகத்திற்கு வந்தோம் தெரியுமா? நாங்கள் ஏன் முதுமையில் கஷ்டப்படுகிறோம் தெரியுமா? இளமையில கொஞ்சம் காசை சேமிக்காம விட்டுட்டோம், இளமையில கொஞ்சம் உழைக்காமல் விட்டு விட்டோம், உழைத்தவர்கள் சேமிக்காமல் விட்டு விட்டோம் என்று முதியோர்கள் கொஞ்சம் வருத்தப்பட்டுக் கொள்வதை போல நரகவாசிகள் தாங்கள் நரகத்திற்கு வந்ததான காரணங்களை இப்படி பதிவு செய்கிறார்கள். எல்லாம் நகு மினல் முஸல்லீன். நாங்கள் போல இன்னைக்கு ரமதானுடைய இந்த மாதம் முடிந்ததற்கு பிறகுதான் நம்முடைய ஈமானுடைய அந்த தரம் எப்படி இருக்கின்றன அந்த பெருநாளுடைய நுகர்ல பார்த்துக்கலாம், பரிசோதித்து பார்த்து விடலாம். நம்ம எந்த அளவுக்கு இந்த ஈமானோடு இன்று இருந்தோம், நாம இந்த ஈமானை எந்த அளவுக்கு இந்த பயிற்சியை ரமதானுக்கு பிறகு கொண்டு செலுத்த போகிறோம் என்பதை நாம உட்கார்ந்து இருக்கக்கூடிய நாமளே பெருநாளுடைய நுகர்ல பரிசோதித்து பார்த்து விடலாம். நாம என்ன அடிப்படையில் இந்த ரமதானை இப்படி எல்லாம் ஒன்று சேர்ந்தோம், நம்ம எதுக்காக பெருநாள் முடித்து நாம கொஞ்சம் வரமாட்டோம், இந்த தொழுகைகளுக்கு எல்லாம் வரமாட்டோம், ரமதானுக்கு பிறகு எல்லாமே நமக்கு இபாதத்துக்கு மன்னிக்கப்பட்டு போய்விட்டதா என்பதெல்லாம் இனி ஒரு காலங்கள்ல ஒரு வாரத்தை நாம
பரிசோதித்து பார்த்து வருகிறார். அன்புக்குரியவர்களே, நரகவாசிகள் முதலாவதாக பதில் சொல்கிறார், லம் நகு மினல் முஸல்லி, நாங்கள் தொழக்கூடியவர்களாக இல்லை. ஒன்று. இரண்டாவதாக சொல்கிறார்கள், வலம் நகு நுத்இமுல் மிஸ்கீன், நாங்கள் ஏழை எளியோருக்கு உணவளிப்பவர்களாக இல்லை. பசித்தவர்களுக்கு வந்து கேட்ட அந்த சந்தர்ப்பத்தில் கூட அவர்களுக்கு உணவளிக்க. வகுன்னா நகூது மஅல் காயிதீன், மூன்றாவதாக சொல்கிறார்கள், வீணான வேடிக்கைகளிலே யாரெல்லாம் மூழ்கி இருந்தார்களோ அவர்களோடு சேர்ந்து வீண் வேடிக்கைகளில் மூழ்கி இருந்தோம். இன்றைய சமூக சூழல் அப்படித்தான் இருக்கிறது. நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நண்பரை, நம்மோடு படித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லது நம்மோடு பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய அல்லது நம்முடைய தொழிலை பார்ட்னர்களாக யார் இருக்கிறார்களோ இவர்களோடு சேர்ந்து சகஜமாகி விட்ட ஒரு நிலைக்கு வந்துட்டோம். இன்னைக்கு கல்லூரியில படிக்கக்கூடிய மாணவர்களே எல்லோருமாக சேர்ந்து தவறு செய்யக்கூடிய ஒரு மனப்பாங்கு வந்து விட்டது. அதே போல சகமாக ஒரு கம்பெனியிலே வேலை பார்க்கக்கூடியவர்கள் செலிப்ரேஷன் என்ற அடிப்படையிலே ஒரு விழா கொண்டாட்டங்களிலே தவறு செய்வதை ஒரு கூட்டு முயற்சியாக செய்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைப்பாடை இன்னைக்கு பார்க்கிறோம். கூட்டாக தவறு செய்யக்கூடிய, கூட்டாக சினிமாவுக்கு செல்லக்கூடிய, மது அருந்தி விடக்கூடிய வீண் வேடிக்கைகளிலே விளையாட்டுகளிலே இன்று மூழ்கி போவதை அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்றான். நாங்கள் வீணான விஷயங்களிலே மூழ்கி திரிந்தவர்களோடு நாங்களும் இருந்தோம். மூன்றாவது விஷயம், அதற்கடுத்து அல்லாஹ் சொல்லுகிறார், நரகவாசிகள் சொல்லுகிறார்கள், மறுமை நாள் இருக்குது அப்படின்ற விஷயத்தையே நாங்கள் மறந்துட்டோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது தெரியுமா? மறுமை என்ற விஷயத்தையே மறந்ததை போன்ற ஒரு நிலையில் தான் நாம வாழ்கிறோம். எப்படியாவது சம்பாதிக்கணும், எப்படியாவது வாழணும், எப்படியாவது பொருளீட்டணும், சொத்துக்களை சேர்க்க வேண்டும், எப்படியாவது நம் குழந்தைகளை பிறர் பார்க்க நம்ம உயர்ந்த அளவிலே வாழச் செய்ய வேண்டும், ஒரு பெரிய ஸ்டேட்டஸை அடைய வேண்டும் என்ற முனைப்பில் நமக்கு இந்த கேள்விகளுக்கு இருக்கிறது என்பதை எல்லாம் மறுமையுடைய விஷயங்களை எல்லாம் நாம் மறந்து விடுகிறோம். கடைசியிலே எங்களுக்கு மௌத்தே வந்துருச்சு. எந்த அளவுக்கு இந்த 4 விஷயங்களை அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நரகவாசிகள் நரகத்திற்கு வந்ததற்கான காரணத்தை பதிவு செய்வதாக அல் முதஸ்ஸிர் என்ற அத்தியாயத்திலே பேசுகிறார். அல்லாஹ் அடுத்து கேட்கிறான், இந்த நரகவாசிகளை பார்த்து ஃபமானக்கும் அனி தذكرத்தி மௌலிதி, ஏப்பா உங்களுக்கு இந்த விஷயங்களை எல்லாம் நினைவுபடுத்தக்கூடிய திருக்குர்ஆனுடைய போதனைகள், ஹதீஸுடைய போதனைகள், அதனுடைய அறிவார்ந்த விளக்கங்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டதே, அதையெல்லாம் நீங்க ஏன் புறக்கணிக்கிறீர்கள் என்று அல்லாஹ் கேட்கிறார். அன்புக்குரியவர்களே, நமக்கு தொழுவதற்கான சிந்தனை, ஏழை எளிய மக்களுக்கு உதவுவதற்கான சிந்தனை, மறுமையுடைய சிந்தனை, இவையெல்லாம் எதன் மூலமாக நமக்கு எடுத்து சொல்லப்பட்டன? ஜும்மாவுடைய பயான்களின் மூலமாக, தராவீஹுக்கு பிறகு இருக்கக்கூடிய சில உபதேசங்களின் மூலமாக, வாராந்திர சில மஜ்லிஸ்களின் மூலமாக, பெண்களுடைய பயான் விஷயமாக இவையெல்லாம் எடுத்து காண்பிக்கப்படுகிறது. இன்னைக்கு நாம ஒரு அளவுகோல் எடுத்து பார்க்கலாம். இந்த மார்க்க விஷயங்கள் போதிக்கப்படக்கூடிய, கற்று தரப்படக்கூடிய, பரிமாற்றம், கருத்து பரிமாற்றம் செய்து கொள்ளக்கூடிய இந்த சபைகளிலே நாம எந்த அளவுக்கு பங்கெடுத்திருக்கிறோம், நம்முடைய மனைவி மக்கள் எந்த அளவுக்கு பங்கெடுப்பதற்காக அனுப்பி வைத்திருக்கிறோம் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். இது வரையிலுமான ஒரு சூழல். நாம கொஞ்சம் கணக்கெடுத்து பார்த்தா இதுவரைக்கும் மார்க்க சொற்பொழிவு உள்ள அந்த சபைகளுக்கு எத்தனை சபைகளுக்கு நாம போயிருக்கிறோம், நம்முடைய மனைவிகளை பெண்கள் பயானுக்கு எத்தனை பயானுக்கு நாம் அனுப்பி வச்சிருக்கிறோம், நம்முடைய வீட்டு இளைஞரை கொத்தி கொத்தி வளர்த்து கொண்டிருக்கிறோம். எப்படியாவது பிளஸ் 2 நல்ல மார்க் எடுத்துடணும், எப்படியாவது ஒரு சிறந்த காலேஜில் சீட்டு வாங்கிடணும், இலவச சீட்டு எப்படியாவது கிடைச்சிருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி மார்க் எடுத்துடணும். அன்புக்குரியவர்களே, என்ன பாடுபட்டாவது எவரிடத்தில் பிச்சை எடுத்தாவது நல்ல கல்வியை போது சொன்னோம். நல்ல காலேஜில் படிக்க வச்சாச்சு, சம்பளம் இன்னைக்கு 80,000 வாங்கியாச்சு. இது மட்டும் வாழ்க்கை அல்ல. அன்புக்குரியவர்களே, சம்பளம் 80,000 ரூபாய் வாங்கியதற்கு பிறகு அடுத்த யோசனை என்ன தெரியுமா செய்வோம்? நம்ம பையன் செட்டில் ஆகிட்டான், நம்ம வாழ்க்கையில நம்ம நினைச்சதுபடி செட்டில் ஆகிட்டான், படிச்சாச்சு, படித்து முடித்ததற்கு பிறகு என்ன ஆயிடுச்சு? நமக்கு அவனுக்கு நிறைந்த சம்பளம், கை நிறைய சம்பளம் கிடைத்து போது. நேற்று சொன்னதை போல கை நிறைய சம்பளம் கிடைத்து விட்டார்கள், பெண்ணு தானாக தேடி வந்துடுவேன். அன்புக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டதற்கு ஒப்ப இன்று உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. சரி, இவன் தான் நடந்தது. திருமணம் முடிந்ததற்கு பிறகு அவர்களுக்கு சந்ததி பெருக்கம் ஏற்பட்டு விட்டது. வாழ்க்கையுடைய லட்சியம் நமக்கு நிறைவேறி விட்டதா? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் இப்படிப்பட்ட ஒரு கண்ணோட்டத்தை தான் மனித சமுதாயத்திற்கு போதித்தார்களா? இதுதான் வாழ்க்கையுடைய உச்சபட்சமான லட்சியமா? இதுதான் நம்முடைய குறிக்கோளா? உலகத்தில் இதற்காகத்தான் நாம் படைக்கப்பட்டோமா? இந்த பெற்றோர்களுடைய நோக்கம் இது மட்டும் தானா? நம்முடைய பிள்ளைகளை கொண்டு இப்படி கனவு பார்த்து கொண்டே இருப்பது, கனவு கண்டு கொண்டே இருப்பது,
பெற்றோரை பராமரிப்பதற்கு ஆட்கள் கிடையாது. மரணத்திலே மௌத்தை எடுத்துக் கொள்வதற்கு பிள்ளைகள் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இன்று நம்முடைய வாழ்க்கையை தள்ளப்பட்டுக் கொண்டிருப்பதை பார்க்கலாம். ஜும்மா பயானுக்கு நம்ம போவோமா? ஜும்மா பயான் எப்போ முடியும்னு பார்ப்போம். ஜும்மா பயான் 1 மணிக்கு ஆரம்பம். 1:25 முடிகிறதா? 1:25 ஒரு செய்தி விட்டு குத்துபால போய் உட்கார்ந்து அன்புக்குரியவரே, நம்முடைய மார்க்க விஷயங்களை கேட்கக்கூடிய ஒரு பின்னடைவை திருக்குறான் அல்லாஹ் சொல்றான். நீங்க எந்த விஷயத்தை நீங்கள் கேட்டு ஒரு வாழ்க்கையில் பயனடைய போகிறீர்கள். நரகவாசிகளுக்கு இன்னொரு நரகம் இருக்குது. இங்கே ஒரு நரகத்தை சக்கர் அப்படின்ற நரகம். நரகத்துல 7 வகையான நரகம் இருக்கிறது என்று திருக்குறானில் அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறான். ஒரு நரகத்திற்கு பேரு சக்கரை. இந்த சக்கரை என்ற நரகத்தில் யார் வர்றா? தொடாதவங்க புறா வந்துருவாங்க. ஏழை மக்களுக்கு உணவளிக்காதவங்க வந்துருவாங்க. இறைவனுடைய உபதேசத்தை புறக்கணிக்கிறவங்க கேட்காதவங்க புறா இங்க வந்துருவாங்க. வீணான வேடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தவர்கள் புறா இந்த நரகத்திற்கு வந்துருவாங்க. இந்த 4 சாராருக்கு சொந்த இந்த சக்கரை என்ற நரகம். அதே போல அல்லாஹ் இன்னொரு நரகத்தை சொல்கிறான். சஈர் என்ற நரகத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். அதுவும் இன்னைக்கு ஓதப்பட்டுச்சு. தராவில ஓதப்பட்டிருக்கும். நீங்க கேட்டுருக்கீங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த நரகவாசிகள் சொல்லுவார்கள். சஈர் என்ற அந்த படித்தரத்தில் இருக்கக்கூடிய நரகவாசிகள் சொல்லுவார்கள், காலு லவ் குன்னா நஸ்மஉ அவ் நஅகிலு மா குன்னா ஃபி அஸ்ஹாபி சஈர். நாங்க பிறர் சொல்லக்கூடிய அந்த உபதேசங்களை காதுதான் கேட்டிருந்தாலோ. என்ன வார்த்தை சொல்லுகிறார்கள்? அந்த நரகத்திற்கு சென்றவர்கள் உபதேசத்தை கேட்காமல் வழி தவறி போனவர்கள். உபதேசத்தை கேட்காமல் வழி தவறி போன நாம் எப்படித்தான் படித்துக் கொள்வதை? படிப்பதற்கு மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு நமக்கு நேரம் போதாது. மார்க்க விஷயங்கள ஒரு ஆயத்தை ஒரு ஹதீஸை ஆய்வு செய்து தெரிந்து கொள்வதற்கு அன்றாடம் வாழ்க்கையில நேரம் இல்லை. அன்புக்குரியவர்களே, வாரந்தோறும் ஜும்மாவோட பயான் அங்கே நிகழ்த்தப்படுகிறது. அல்லது உங்களுக்கு எந்த இடத்தில் உங்களுக்கு மன நிறைவாக உபதேசித்துக் கொள்கிறதோ அங்கு சென்றால் போய் கேட்க வேண்டும் இல்லையா? நம்முடைய மகளாவோட சரியில்லை என்று வைத்துக் கொள்வோமே, அல்லது பக்கத்தில் உள்ள மகளாவோட சரியில்லை, எங்கு சரியாக இருக்கிறதோ அங்கு தேடி சென்று போய் கேட்கக்கூடிய மனப்பாங்கை வளர்த்துக் கொள்ள வேண்டும் இல்லையா? அந்த நரகவாசிகள் சொல்லுகிறார்களா, லவ் குன்னா நஸ்மஉ, நாங்க கொஞ்சம் செவிதாக்கி இந்த உபதேசங்களை கேட்டிருந்தாலோ, அவ் நஅகிலு, அல்லது சுயமாக நாங்களாக இந்த குர்ஆனில் இருந்தும் ஹதீஸில் இருந்தும் கொஞ்சம் படித்து விளங்கி இருந்தாலோ, மா குன்னா ஃபி அஸ்ஹாபி சஈர், நாங்க நரகவாசிகளாக வந்திருக்க மாட்டோம். இந்த சஈர் என்ற நரகத்திற்கு வந்திருக்க மாட்டோம் என்று சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கால சூழலை அல்லாஹ் அப்படியே பிரதிபலிக்கிறான். நம்ம உபதேசங்கள் எவ்வளவு விரண்டு ஓடுகிறோம் தெரியுமா? ஏதாவது ஒரு மஜ்லிஸ்ல ஒரு பயானுக்கு ஒருத்தர் இருந்தா போது அங்கே இருந்து ஓடக்கூடிய கூட்டம் தான். கடைசியில் ஒரு 4 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க. அவங்களுக்கு பேர் வேலை இல்லாதவர்கள் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறேன். அன்புக்குரியவர்களே, நாம தவறாக நினைத்துக் கொள்ளக்கூடாது. நம்ம இருக்கக்கூடிய பின்னடைவை கொஞ்சம் நாம சீர் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். ஜும்மா பயானுக்கு எப்போதுமே தாமதமாகத்தான் வருது. எல்லா மஹல்லாக்களிலும் இருக்கக்கூடிய குறைபாடு. எந்த மஹல்லாவுக்கு நம்ம ஜும்மா பயான் ஆரம்பிக்கும் போது போய் உட்கார்ந்து இருக்கிறோம்? எந்த வியாழக்கிழமை போய் மர்கஸில் உட்கார்ந்து நம்ம பயானை கேட்டு இருக்கிறோம்? எந்த பெண்கள் பயானுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கொண்டு போய் டிராப் செய்து விட்டு வந்திருக்கிறோம்? தேட்டருக்கு கூட நம்ம கொண்டு போய் இறக்கி விட்டு வந்திருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, பயானுடைய மஜ்லிஸ்களை பொறுத்தவரையிலே அந்த விஷயங்களுக்கு நாம கொண்டு போய் இறக்கி விட்டு வருவது கிடையாது. அங்கே பிக்கப் பண்ணி வருவதும் கிடையாது. அல்லாஹ் அதை குறிப்பாக பிரத்யேகமாக பேசுகிறார். ஒரு உதாரணத்தோடு சொல்றான். எப்பா உங்களுக்கு மார்க்க விஷயங்கள் சொல்லப்படுகிறது, இது என்ன மாற்றார்களால் எழுதி வைக்கப்பட்ட புனையப்பட்ட கற்பனை இதிகாசங்கள் இருந்து உங்களுக்கு சொல்லப்பட்டது என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? பமானகும் அனிதரிக்கிறது மோருதி, அல்லாஹ் ரசூலுடைய உபதேசத்திலிருந்து இந்த போதனையிலிருந்து நீங்கள் புறக்கணித்து செல்வது ஏன் என்று அல்லாஹ் கேட்கிறார். இது ஓதப்பட்ட வசனம் தான். முத்தஸிர் என்ற வசனத்திலே அல்லாஹ்வே நாம புறக்கணிச்சுட்டு ஓடல, பயானுக்கு இருந்து சொன்ன ஒரு கூட்டம் ஓடி ஜும்மாவுக்கு பயான் பேசி முடிச்சு, எனவே வாஹிர் தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்லும் போது அவர் கூட்டமே உள்ளவர் ஹஜ்ரத் முடிச்சிட்டார். சிறப்பா முடிச்சிட்டாங்க. குத்துபால ஏறிட்டார். அங்க வேற கேட்டுக்கிறது, அங்க வேற கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். அதை விட ஒரு கேவலமான ஒரு சூழ்நிலை என்ன வந்து விட்டா தெரியுமா? ஜும்மா பயான்ல வந்து உட்கார்ந்து கூட பேஸ்புக்கை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அவர் பேசிக்கிட்டே இருப்பார். நீங்க இது உலகளாவிய அளவு வந்துருச்சு. நான் மலேசியாவில் தொழுகைக்கு அந்த சந்தர்ப்பத்தில் கூட நான் பயான் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது கீழே பேஸ்புக்கை நோண்டி கொண்டு இருக்கக்கூடிய அவலங்கள் வந்து விட்டது. நீங்க பயான்கள்ல ஜும்மாவுடைய குத்துபா வரைக்கும் தாமத்து சொல்லி கொலை வைக்கிறது வரைக்கும் இந்த இருக்கக்கூடிய இளைஞர்கள் பேஸ்புக்கிலே, ட்விட்டரிலே, வாட்ஸ்அப்பிலே அப்படியே தொடர்ந்து இணைந்து கொண்டே இருக்கக்கூடிய நிலைப்பாடு. அன்புக்குரிய இந்த சமூகம் எதனை நோக்கி பயணிக்கிறதுன்னு அல்லாஹ் கேட்கிறான். எதனை காதாத்து கேட்க போகிறீர்கள்? கேட்டு எதனை உங்களுடைய உள்ளங்களில் கொண்டு போய் நீங்கள் சேர்க்க போகிறீர்கள்? அல்லாஹ் அற்புதமாக கேட்கிறான். அதற்கு ஒரு ஒப்பீடு சொல்றான். கமாலகும் அனிதரிக்கிறது மோருதி, இறைவனுடைய உபதேசங்களிலிருந்து நீங்கள் புறக்கணித்து செல்கிறீர்களே, உங்களுக்கு என்ன நேர்ந்தது? கான்னஹும் ஹுமுரும் முஸ்தன்ஃபிரா,
அல்லாஹ் சொல்லுகிறான். அதுக்கு ஒரு உதாரணம் வார்த்தைக்கு நம்முடைய செயல்பாடுகளுக்கு ஒரு உதாரணத்தோட சொல்றான். எப்படி உதாரணம் தெரியுமா? கண்ணகும் இந்த இறைவனுடைய உபதேசங்களில் இருந்து புறக்கணித்து போகக்கூடியவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் காதாக்கு கேட்டுக்கொள்ளல. இஸ்லாமிய குடும்பவியலை கேட்டு தெரிந்து கொண்டோமா, வியாபாரத்தை கேட்டு தெரிந்து கொண்டோமா, குடும்பவியலிலே அந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை தெரிந்து கொண்டோமா, அன்புக்குரிய எந்த விஷயத்தையும் நாம கேட்டு தெரிந்து கொள்ளல. அல்லாஹ் கேட்கிறான், இந்த உபதேசங்களை விட்டு நீங்கள் புறக்கணித்து செல்வது எப்படி இருக்கிறது தெரியுமா? கண்ணகும் ஹுமுரு முஸ்தன்ஃபிரா விரண்டு ஓடக்கூடிய காட்டு கழுதைகளை போன்று இருக்கிறீர்கள். அல்லாஹ் சொல்றான், கண்ணகும் ஹுமுரு முஸ்தன்ஃபிரா உபதேசங்களில் இருந்து விரண்டு ஓடக்கூடியவர்கள் காட்டு கழுதைகள் போன்று ஓடுகிறார்கள். ஃபர்ரத் மின் கஸ்வரா குகையில் இருக்கக்கூடிய சிங்கத்திடமிருந்து பயந்து, அல்லாஹ் வார்த்தை சொல்கிறான், சிங்கத்திடமிருந்து பயந்து ஓடக்கூடிய அந்த காட்டு கழுதைகளை போல அது கொன்று விடுமோ, நம்மை தின்று விடுமோ என்ற அச்சத்தில் கழுதைகள் ஓடுவதை போல நீங்கள் ஓடினீர்களே, இதன் முடிவு என்னவானது என்று அல்லாஹ் கேட்டு இங்க 2 குர்ஆனிய பதிவு செய்யலாம். இந்த ஆயத்துடைய தஃசீரை எடுத்து பார்த்தா சிங்கத்திடமிருந்து விரண்டு ஓடக்கூடிய காட்டு கழுதைகள் என்று பேசலாம். அன்புக்குரிய இந்த ஆயத்துடைய தஃசீரை அற்புதமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் நமக்கு விவரித்து சொல்கிறார்கள். அரபுகளுக்கு சிங்கம்னா ரொம்ப பிரியம். எனவே தான் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சிங்கத்தை ஒப்பிட்டு சொல்கிறார். சிங்கத்திலிருந்து விரண்டு ஓடக்கூடிய காட்டு கழுதை. சில சமயங்கள் இப்போ கூட நம்ம பார்க்கிற அரேபியர்கள்ல நிறைய பேர் இன்னைக்கு சிங்கம் வளர்க்கக்கூடிய ஆர்வத்துக்கு வந்து விட்டார். நிறைய சிங்கம் வைத்திருக்கிறார், நிறைய வளர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நினைப்பார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் கூறுகிறார்கள், ஒரு கிதாபில் எழுதப்பட்டிருக்கிறது சிங்கத்துக்கு 500 பேர். அரபியிலே சிங்கத்துக்கு எத்தனை பெயர்கள் இருக்கிறது? 500 பெயர்கள் இருக்கிறது. இன்னொரு கிதாப் எழுதப்பட்டிருக்கிறது, சிங்கம் அப்படிங்கிற அந்த ஒரு பிராணிக்கு 650 பேர் இருக்கு என்பதாக பெயர்களை குறிப்பிட்டு அந்த கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உதாரணமாக பார்க்கலாம், உசாமான்னு பெயர் வச்சிருக்கிறாங்க, சிங்கம் தான் அர்த்தம். அசது அது சிங்கம் தான் அர்த்தம். கவன்பர் இது ஹசனபர் அப்படின்னு வைக்கிறாங்க இல்லையா, அது தமிழ்ல ஹசனபர்னு மாறிடுச்சு. கவன்பர் என்றாலும் சிங்கம் தான் அர்த்தம், ஹாரிஸ்னாலும் சிங்கம் தான் அர்த்தம், ஹப்ஸ்னாலும் சிங்கம் தான் அர்த்தம். அன்புக்குரிய இப்படி நிறைய நீங்க பட்டியலிட்டு பார்த்தால் 500 இருந்து 650 பேர் வரைக்கும் சிங்கத்திற்கு பெயர் குறிப்பிடப்படுகிறது. நமக்கு வரலாற்றிலே கூறப்படுகிறது அபுல் ஹாரிஸ், சிங்கத்தின் தந்தை என்றெல்லாம் அரபியர்கள் சஹாபாக்களுக்கு புனை பெயர் இருக்கு. இந்த அபு என்ற வார்த்தையை கொண்டு அடைமொழி வைத்துக் கொள்ளக்கூடிய பழக்கம் அரேபியர்களிடத்தில் இருக்கிறது. அபுல் ஹாரிஸ்னு ஒரு சஹாபிக்கு பேர் இருக்கிறது. அதில் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு கூட அபு ஹப்ஸ்னு பேரு. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுக்கு புனை பேர் அபு ஹப்ஸ் என்று பேர். அபு ஹப்ஸ்னாக சிங்கத்தின் தந்தை, வீரத்தின் இலக்கணமாக வைத்துக் கொள்ளக்கூடிய நிலைப்பாடு. அதற்கு ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு உங்களுக்கு அந்த வரலாறு பதிவு செய்தோம். அதற்கு ஹம்சாவை முகத்துக்கு நேரே நெஞ்சுக்கு நேரே தோற்பிடித்தவர்கள் யாரும் கிடையாது, அவர்களை வீழ்த்தியவர் யாரும் கிடையாது. எனவே நான் முதுகுப்புறமாக கைவர்கள் என்ன செய்தார்கள், அதற்கு ஹம்சாவை கொன்றார்கள், ஷஹீதாக்கினார்கள் என்ற வரலாறை பார்த்தோம். ஹம்சாவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூட்டிய புனைப்பெயர் என்ன தெரியுமா? அஸதுல்லாஹ், அல்லாஹ்வின் சிங்கம் என்ற அந்த பட்டத்தை சூட்டி இருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் ஒருத்தர் இருக்கிறார், அபு கத்தாதா அப்படின்னு ஒரு தோழர் இருந்தார். அவருக்கு என்ன அடைமொழி தெரியுமா? அஸது ரசூலில்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காக்கும் சிங்கம், அல்லாஹ்வுடைய தூதரின் சிங்கம் என்ற அடைமொழி அவருக்கு இடப்பட்டதை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, 7000 சஹாபாக்களுடைய வரலாறு ஒரு கிதாபில் பதிவு செய்யப்பட்டது. 7000 சஹாபாக்கள், ஒரு 2 அல்ல, 100 200 அல்ல, 7000 சஹாபாக்களுடைய வாழ்க்கையுடைய சரித்திரத்தை பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நூல். அது 14 வால்யூம் இருக்கு. அதுல 7000 சஹாபாக்களுடைய பதிவு இருக்கு. அல்லாமா இப்னு அஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த 7000 சஹாபாக்களுடைய வரலாற்றை பதிவு செய்யக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே அந்த ஒரு மிகப்பெரிய ஆழமான அந்த கிதாபுக்கு அவர் பெயர் வைத்திருக்கக்கூடிய அந்த நிலைகளை பார்க்கும் பொழுது நாம் பார்க்கிறோம், அந்த கிதாபுக்கு பேரே உஸ்துல் காபா ஃபீ மஅரிஃபத்தி ஸஹாபா. ஸஹாபாக்களை அறியும் விஷயத்திலே, ஸஹாபாக்களை அறிந்து கொள்ளும் விஷயத்திலே காட்டில் இருக்கும் சிங்கங்கள் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறார். அந்த கிதாபுக்கு பேர் அதான், காட்டில் இருக்கக்கூடிய சிங்கங்களை போல காட்டின் ராஜா மலிகுல் காபா, காட்டின் அரசன் சிங்கம் என கூறப்படுவதை போல இவர்களுக்கு ஒப்புமையற்ற சஹாபாக்களிலே 7000 சஹாபாக்களை அந்த ஆசிரியர் பதிவு செய்திருக்கிறார். அந்த கிதாபுக்கு அந்த பேர் வைத்திருக்கிறார், காட்டில் இருக்கக்கூடிய சிங்கங்களை போன்ற சஹாபாக்கள் அப்படின்னு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் இந்த ஆயத்தின் பின்னணியில் நமக்கு பல்வேறுபட்ட தகவலை பதிவு செய்கிறார். அன்புக்குரிய சிங்கம் குட்டி இருக்கிறது, குட்டி போட்டு 3 நாட்களுக்கு ஆசையாடா. இந்த ஆயத்தின் பின்னணியில் 3 நாட்கள் குட்டி போடப்பட்டதற்கு பிறகு குட்டியை ஈன்றதற்கு பிறகு குட்டி அசைவதற்கு 3 நாளா
பசியிலும் பொறுமையாக இருக்கக்கூடிய ஆற்றல் சிங்கத்திற்கு இருக்கிறது. வேட்டையாடி அந்த பிராணியை சாப்பிடும் பொழுது வயிறு நிரம்பி விட்டால் எவ்வளவு மீதம் இருந்தாலும் அதற்கு பிறகு சாப்பிடாது. அன்புக்குரியவர்களே, சாப்பிட்டு ஒரு முறை சென்றதற்கு பிறகு மீண்டும் அந்த பிராணி பக்கம் திரும்பி வர வேறு ஏதாவது ஒரு பிராணி வேட்டையாடிய ஒரு பிராணியாக இருந்தால் அடுத்த பிராணிகள் வேட்டையாடியதை சிங்கம் போய் சாப்பிடாது. பல்வேறுபட்ட நல்ல தகவல்களை பதிவு செய்கிறார். இன்னைக்கு மிகப்பெரிய அறிஞர் நமக்கு சொல்லித் தருகிறார். மார்க்கெட்டுடைய மிகப்பெரிய அறிஞர் கூறுகிறார், உலகத்தில் எல்லாரும் 3 தவறுல ஒற்றுமையாக இருக்கும். ஜாதி மத வேதமின்றி எல்லாரும் 3 தவறுகள் ஒற்றுமையாக செய்யணும். இதுல எந்த மனிதர்கள் என்ற பாகுபாடே கிடையாது. என்ன 3 தவறு தெரியுமா? என்ன 3 தவறு தெரியுமா? பசிக்காமலேயே சாப்பிடுவது. எல்லாரும் அந்த விஷயத்துல ஒற்றுமையா இருக்கும். காலையில சாப்பிட்டு போயிருப்போம், 11 மணிக்கெல்லாம் நிக்காக முடிச்சிடும், எல்லாருமே லைன்ல இருப்போம். 11 மணிக்கு நிக்காம 10 மணிக்கு தான் நாஸ்டா சாப்பிட்டுருப்போம். சாப்பிட்டு குடும்பத்தோட போயிருப்போம். அங்க பார்த்தாக்க சேருக்கு பின்னாடி நாம நிற்போம், இல்லாட்டி நமக்கு போய் நம்ம தோழர்கள் நிற்பாங்க. அங்கதான் நம்ம ரொம்ப வேடிக்கையா பார்த்து கொள்ள வேண்டியது. சேருக்கு நிற்கக்கூடிய பின்னால் நிற்கக்கூடியவர் மட்டும் விஷ் பண்ணி கொள்ளுவாரு. நீங்க அங்கே நிற்கிறீங்களா? நான் இங்கே நிற்கிறேன். எவ்வளவு பெரிய பெருமையான விஷயம். காலையில் சாப்பிட்டு போனதுக்கு பிறகு 12 மணிக்கு சாப்பாடு போட்டாலும் போதும். 11 மணிக்கு சாப்பாடு நிற்காம முடிச்சு போட்டா ரொம்ப நல்லது, சீக்கிரமா முடிச்சுட்டீங்க, பரவாயில்ல, நல்ல பாராட்ட வேண்டிய விஷயம். சில சமயங்களை பயான் வச்சு கொள்றாங்க. நீங்க 11 மணிக்கு முடிச்சிட்டீங்களா, சாப்பாடு சீக்கிரம் போடுங்க. 10 மணிக்கு தான் சாப்பிடுறோம். 11 மணிக்கு அடுத்திலிருந்து பசிக்காமல் சாப்பிடுவதில் உலக மக்கள் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். இரண்டாவது விஷயம், தூங்காமலேயே தூங்க முயற்சித்துக் கொண்டே இருப்பது. தூக்கம் வராது, தூக்கம் வராது, படுத்துக் கொண்டே இருப்போம். ஆனாலும் என்ன செய்வோம்? கண் மூடி படுத்தே இருப்போம். தூக்கம் தான் போய்விட்டது, எழ வேண்டியதுதானே. எழுந்து அடுத்த வேலை பார்க்கலாம் இல்லையா? வெளியே போகலாம், வேலைகள் பார்க்கலாம், நூல்கள் வாசிக்கலாம், வீட்டு வேலைகளை பார்க்கலாம், மனைவிக்கு ஒத்தாசையாக இருக்கலாம், அல்லது பெற்றோருக்கு பராமரிப்பு செய்யலாம். நிறைய பணிகள் இருக்கிறது இல்லையா? தூக்கம் இருக்கிறது. நோம்பு காலத்துல இன்னும் ஜாஸ்தியா இருக்கும். மதிய நேரத்தில் தூக்கம் வராது. இருந்தாலும் அந்த 3 மணிக்கு மேல அசல் வரைக்கும் கண்ண மூடி படுத்தே இருக்கிறது. யாராவது ஒரு சுவிட்சை போட்டாங்க, அவரை பார்த்துட்டு திருப்பி பண்ண மூடி படுத்துக்கிறது. அன்புக்குரிய இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு. தூக்கம் வராமலேயே தூங்குவது. பெட்ரூம் அமெரிக்காவில் ஒரு வளமை வச்சிருக்கிறாங்க. பெட்ரூம்னா இரவு மட்டும்தான் அந்த அறைக்குள் செல்லக்கூடிய பழக்கம். மேற்கத்தில் வந்து விட்டாரு. அந்த அறைக்குள்ளே செல்வது எப்ப தெரியுமா? தூக்கம் வந்தா தான் செல்வது. தூக்கம் வராம அந்த அறைக்குள்ள போய் புரண்டு கொண்டே இருப்பது எந்த அடிப்படையில் புரள்வது என்ற பழக்கத்தில் இன்றும் அமெரிக்கர்கள் இருக்கிறார். அன்புக்குரிய இரண்டாவது விஷயம், தூக்கம் வராமலேயே தூங்குவதை போன்று பாவனை செய்து கொண்டு மணிக்கணக்கில் படுத்து இருப்பது. மூன்றாவது விஷயம், இச்சை இல்லாமையே காமத்தில் ஈடுபடுவது. அது ரொம்ப சகஜமா போயிடுச்சு. இன்னைக்கு இச்சை இருக்காது, ஒரு தேடல் இருக்காது, மனைவி மீது ஒரு தேடல் இருக்காது. இருந்தாலும் ஒரு முயற்சி செய்வோமே என்ற அடிப்படையில் செய்வது. நம்ம தொடர்ந்து அங்கே தொடர்பு வைப்பதை இன்று உலக அரங்கில் மிகப்பெரிய ஒரு இழிவுக்குரிய விஷயமாக இந்த 3 விஷயங்களும் எழுதப்படுகிறது. அன்புக்குரிய சிங்கத்தினுடைய அந்த அற்புதமான அந்த அடையாளத்தை பற்றி பேசுகிறார். பசிக்காமல் சிங்கம் சாப்பிடாது. சாப்பிடும் சமயத்தில் வயிறு நிரம்பி விட்டதா, அதற்கு பிறகு எவ்வளவு மீதம் இறைச்சி கலந்தாலும் அதை மட்டும் திரும்பி பார்க்க என்ற வரலாற்று தகவலை நமக்கு குறிப்பிட்டு தருகிறார். தபுரானில ஒரு ஹதீஸ் அறிவிக்கப்படுகிறது. முத்தாடா செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் அந்த ஹதீஸ் மகத்தான ஹதீஸா இருக்கு. சிங்கம் ஒவ்வொரு நாளுமே காட்டில வேட்டையாடுவதற்கு முன்னாடி இப்படி பிரார்த்தித்து விட்டு போகுமா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார், இப்படி பிரார்த்தித்து விட்டு போகும். நமக்கெல்லாம் ஒரு பெரிய பாடம் தான். அந்த ஹதீஸை ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அல்லாஹும்ம லா துஸல்லித்னி அலா அஹதின் மின் அஹ்லில் மாரூஃப். யா அல்லாஹ், எனக்கு யாராவது நல்ல பிராணியாக, ஒழுக்கமான பிராணியாக அல்லது ஒழுக்கமான மனிதராக இருந்தால் அந்த பிராணிகளை என்கிட்ட ஒப்படைச்சார். ஒழுக்கமான மனிதர்களை என்கிட்ட ஒப்படைச்சார். அல்லது ஒழுக்கமான பிராணிகளை என்கிட்ட ஒப்படைத்து விடாதே. நான் வேட்டையாட போகும் பொழுது எது இகழுக்குரியது அதை எனக்கு ஒப்படைத்து நான் அதை வேட்டையாடுகிறேன் என்று பிரார்த்திப்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார். இன்னைக்கு நாம வேட்டையாட நினைச்சிட்டோம்னாக்க நல்லவன் கெட்டவன் உறவுக்கான நம்முடைய பெற்றோர் யாரையும் பார்க்கிறது ஏமாத்தணும் முடிவு பண்ணிட்டோமா, பொய் சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டோமா, மனைவிட்டையும் சொல்லிட வேண்டிய, பெற்றோர்ட்டையும் சொல்லிட வேண்டிய, அன்புக்குரிய உறவினர்கள் என்று கூட பார்ப்பது கிடையாது. சொல்லிட வேண்டிய, ஏமாத்திட வேண்டிய, நட்புக்கு அடையாளமே நெருங்கியவனை தான் ஏமாக்க முடியும். அந்த அடிப்படையில் நம்முடைய பழக்க வழக்கங்கள் போய் கொண்டிருப்பதை பார்க்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இன்னொரு ஹதீஸ் அறிவிக்கப்படுகிறது. ஷிஃபா உஸ்ஸுதூர் அப்படின்ற கிதாபில, தபரானி மாதிரி ஒரு ஹதீஸ் கிரந்தத்துல ஷிஃபா உஸ்ஸுதூர் என்ற அந்த கிதாபில ஒரு வரலாற்று தகவல் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அது உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் யாருங்க? அது அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு. அப்துல்லாஹ் இப்னு உமர் நிறைய ஹதீஸ்களை அறிவிச்சிருக்காங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள்ல பெருமானாருடைய மைத்துனர் ஒரு பக்கம், அதுல அப்துல்லாஹ் இப்னு உமர் பெருமானாருடைய மைத்துனர் ஒரு பக்கம். பெருமானார்கிட்ட நிறைய நெருங்கி இருந்து நிறைய ஹதீஸ்களை கற்றவர். அதுல இப்னு உமர் தான் சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதர், எனக்கு தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய நோன்பு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அப்படி நோன்பு விட்டுமா என்று கேட்டாரு. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய நோன்பு எப்படிங்க? இந்த 1 மாசம் முடிச்சுட்டு நம்ம 11 மாசம் ஃப்ரீயா இருக்கிறது இல்ல. தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய நோன்பு
தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய நோன்பு. அஃதலு சியாமி சியாமி தாவூத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸ் புகாரியில் பதிவு இருக்கிறது. நோன்பிலே சிறந்தது தாவூத் நபியின் நோன்பு தான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப ஒல்லியா இருப்பாங்க. அவங்க ஆடைகள் அங்கே நடந்து போய் கொண்டு இருக்கும்போது ஆடை பின்னாடி பறக்கும். அவங்க அவ்வளவு ஒல்லியான உடல் அமைக்கப்பட்டவர். நோன்பு அவ்வளவு பிடிக்கக்கூடிய பழக்கத்தில் இருந்தவர்கள். அதற்கு இப்னு உமர் போய் பெருமானார்ட்ட கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நான் அந்த மாதிரி நோன்பு வைக்கணும்னு ஆசைப்படுறேன், உன்னால முடியாது போனா இல்ல நான் வைக்கணும்னு ஆசைப்படுறேன், மாசம் 3 நோன்பு வைப்போம், அது போதும் என்று வலியுறுத்தினார்கள். அதற்கு இப்னு உமர் கேட்கல, என்ன செய்தார் தெரியுமா? நான் வைப்பேன் அடம்பிடிச்சு வைத்தார். பெருமானாருடைய காலத்திற்கெல்லாம் பிறகு வயோதிக காலம் வந்ததற்கு பிறகு இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுனால தாவூத் நபியை போல நோன்பு வைக்க முடியல. அதற்கு இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய வருத்தப்பட்டார்களாம். பெருமானார் சொன்ன அந்த அனுமதி அன்னைக்கே நான் ஏற்றுக்கொண்டிருந்தா இன்னைக்கு நான் இவ்வளவு பலவீனப்பட்டு இருக்க மாட்டேன் என்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூறியதாக வரலாறு நாம் பார்க்கிறோம். அதற்கு இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படித்தான் ஒரு சமயம் தன்னுடைய தோழர்களோடு காட்டோடியாக பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சிங்கம் மரித்து விட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களே மிகப்பெரிய வரலாற்று தகவலை கிதாபுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு பெரிய சிங்கம் அங்கே மரித்து விட்டது. காட்டின் ராஜா இல்லையா, விரட்டி கொண்டிருக்க ஒரு சின்ன பாம்பு போனாலே நம்ம எல்லாரும் வேற திசைக்கு போயிடுவோம். சிங்கம் என்று மரித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலை. அதற்கு இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு தோழர்கள் எல்லாம் ஓரமாக நிறுத்தினார். நிறுத்திவிட்டு தனியாக சென்றார்கள். வரலாறிலே நாம் பார்க்கிறோம், இஸ்லாம் அந்த அளவுக்கான வலிமையை ஒவ்வொரு முஸ்லிமிடத்திலும் ஊட்டி இருக்கிறது. அந்த ஆற்றல் எல்லா முஸ்லிமுக்கும் சொந்தம். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு மட்டுமல்ல, நமக்கும் அது சாத்தியம்தான். சிங்கத்தை தனியாக போய் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல், அந்த ஈமானிய பலம். அதற்கு இப்னு உமர் ரலியல்லாஹு தனியா போனாங்க. போய் அந்த சிங்கம் அங்கே உருமிக் கொண்டே இருக்கிறது, கர்ஜித்துக் கொண்டே இருக்கிறது. அந்த சிங்கத்தை பார்த்து சொன்னார்கள், மா கலப அலைக ரசூலுல்லாஹ், உன் விஷயத்தில் அல்லாஹ்வின் தூதர் சொன்னது பொய்யாகாது. ஒன்றை நினைவில் வைத்துக்கொள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், மன் காஃபல்லாஹ காஃபலஹு குல்லு ஷை. யார் அல்லாஹ்வை மட்டும் இந்த உலகில் அஞ்சி வாழ்கிறானோ அவனுக்கு ஒட்டுமொத்த உலகமும் அவனுக்கு அஞ்சும். அவனை பயப்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். நாங்கள் அல்லாஹ்வை மட்டும் அஞ்சிய கூட்டம், நாங்கள் அல்லாஹ்வை மட்டும் அஞ்சிய கூட்டம். இது நபியின் வாக்கு, இதில் பொய் எதுவும் இருக்காதே, நீ உன் வழியை பார்த்து சென்று விடு என்பதாக சொல்லும் பொழுது வரலாறு நமக்கு குறிப்பிடுகிறது. அதற்கு இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வதை கேட்டு நின்ற அந்த சிங்கத்தை காதை பிடித்து திருகி அனுப்பியதாக வரலாறு இருக்குது. காதை பிடித்து திருகி அனுப்பியதாக வரலாறு பேசுகிறது. சத்தியமான வரலாறு, சஹீஹான ரிவாயத்து. அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதிம் ஒருவர் இருந்தார், ஸஃபியா ரலியல்லாஹு அன்ஹு. பெருமானாருக்கு நெருங்கிய காதிமாக பெருமானாருடைய அத்தனை நிறைவிலும் கூட இருந்து பணி செய்த அதற்கு ஸஃபியா ரலியல்லாஹு அன்ஹு, அவரை பற்றி தபரானி கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர் ஒரு சமயம் தன்னுடைய தோழர்கள் 4-5 பேரோடு படகிலே போய் கொண்டிருக்கும் பொழுது காற்றின் சுழற்சியிலே அந்த காற்று என்ன செய்து விட்டது, அந்த படகை கொண்டு போய் ஒரு காற்றின் பக்கம் அவர்களை ஒதுக்கியது. தபரானி கிரந்தத்தில் அந்த ஆசிரியர் நமக்கு பதிவு செய்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்கள் என்ன செய்து விட்டார்கள், அந்த படகு ஒதுங்கிய உடனே அந்த காட்டுக்குள் இறங்கி விட்டார்கள். இறங்கியதற்கு பிறகு அங்கே அவர்களுடைய அந்த ஒரு பொழுதை கழிக்கக்கூடிய அந்த சமயம் தங்கக்கூடிய அந்த இடத்திலே சிங்கம் வந்து விட்டது. சிங்கம் வந்து அவர்களை விரட்டிய அந்த சந்தர்ப்பத்தில் அதற்கு ஸஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காதி சொல்லுகிறார், அந்த சிங்கத்தை பார்த்து, யா அபுல் ஹாரிஸ், அபுல் ஹாரிஸே, ஹாரிஸின் தந்தையே, சிங்கத்தின் தந்தையே என்ற அந்த அடைமொழியோடு கூறிவிட்டு சொல்லுகிறார், அன மௌலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அடிமை, நபி அவர்களுடைய பணியாளர் என்ற வார்த்தையை சொன்ன உடனே அந்த சிங்கம் வேறு திசைக்கு சென்று விட்டதை வரலாறு என்றே பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, பைஹகி என்ற கிரந்தத்திலே, ஹதீஸ் கிரந்தத்திலே வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் உத்தரவு போட்டான், இந்த வெள்ளப்படையிலிருந்து காப்பாற்றி கொண்டு செல்லும் பொழுது நீங்க ஒவ்வொரு பிராணியையும் ஜோடி ஜோடியா கப்பல்ல ஏற்றிடுங்கண்டா. ஒவ்வொரு பிராணியா ஜோடி ஜோடியா நீ ஏற்றி கொண்டு போய் கரை சேர்த்து விடுங்கள். அதற்கு பிறகு அழிந்தது போக நீங்க படகுல ஏற்றி செல்லக்கூடிய இந்த ஜோடிகள் அங்கு சென்றதற்கு பிறகு அங்கு இனவெற்றி செஞ்சு இன்னொரு உலகம் உருவாகிவிடும் என்ற அடிப்படையில் அதற்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அல்லாஹ் உத்தரவு போடும் பொழுது எல்லா பிராணியும் ஏற்றிக் கொண்டிருக்கிறார், ஜோடி ஜோடியா ஏற்றுறாங்க. கடைசியில இந்த சிங்கத்தை பார்த்துட்டு இருக்கிறான், சிங்கத்துடைய ஜோடி. அந்த ஜோடியை எப்படி ஏற்றுவது, ஏற்றினா மற்ற அந்த உசுறுகளுக்கெல்லாம் பாதுகாப்பு எப்படி, அந்த படகிலேயே கவலைகள் ஏற்பட்டு போகுமே என்று நினைத்து அதற்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அந்த சிங்கத்தை ஜோடியை ஏற்றுவதற்கு தயங்கி கொண்டிருக்கிறார். அல்லாஹ்விடத்திலே கேட்டார், யா அல்லாஹ், இந்த மற்ற உசுறுகளை எல்லாம் காப்பாற்றப்படணும்னா இதை ஏற்காம நாங்கள் படகுல பயணிச்சா தானே, கப்பல்ல போனா தானே மற்ற ஜீவன்களை காப்பாற்ற முடியும், இது ரெண்டையும் ஏற்றணும்னா எல்லாமே அதுக்கு ரெண்டுக்கு இரையாயிடுமே என்று அதற்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த கப்பலில் ஏற்றுவதற்கு
அல்லாஹ் இந்த வார்த்தையை சொன்னான். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுக்கு அல்லாஹ் சொன்ன மன் அல்கா பைனஹுல் அதாவா யுல்கில் உல்ஃபத பைனஹும், இந்த பிராணிகளுக்கு மத்தியிலே விரோதத்தை எந்த அல்லாஹ் போட்டானோ, சிங்கத்தை பார்த்து பயந்து ஓடக்கூடிய அந்த விரோதம், அந்த பயம் யார் போட்டது? அல்லாஹ் அங்கே போட்டிருக்கிறார். அந்த அல்லாஹ் தான் இந்த சிங்கத்திற்கு மற்ற பிராணிகளுக்கு மத்தியிலே அன்பை போடக்கூடியவன், அந்த பிணைப்பு ஏற்படுத்துபவன் என்பதாக சொல்லி அல்லாஹ் கூறியதற்கு பிறகு ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சிங்கத்தை அந்த ஆணையும் பெண்ணையும் ஜோடியாக ஏற்றி சென்று அங்கே ஜூதி என்ற மலையை சென்று அடைந்ததை வரலாறு அற்புதமாக குறிப்பிடுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் அபூதாவுத் கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. கியாமத்தின் சமீபத்திலே இப்பொழுது வானத்திலே உயர்த்தப்பட்டு சுவானத்திலிருந்து உணவளிக்கப்படும் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் மீண்டும் பூமிக்கு வருகிறார்கள். மீண்டும் பூமிக்கு வந்ததற்கு பிறகு அவர்கள் செய்யக்கூடிய காரியங்களை பெருமானார் குறிப்பிடுகிறார். யகுதுல் கின்சீர, உலகத்தில் இருக்கக்கூடிய பன்றிகளை எல்லாம் கொல்வதற்கு போராடுவார்கள், பன்றிகளை எல்லாம் கொன்றொழிப்பார்கள். இரண்டாவது சுரு சரீப, சிலுவையை எல்லாம் உடை தெரிவார்கள். தன்னை கொன்று விட்டதாக, சிலுவையை அறைந்து விட்டதாக மிகப்பெரிய பொய் பிரச்சாரத்தை கிறிஸ்தவ மக்கள் செய்து கொண்டிருந்தார்களே, அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர்களுடைய சிந்தனையை ஒழிக்கும் பொருட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய சர்ச்சுகளில் இருக்கக்கூடிய அந்த சிலுவையை உடைப்பதற்கு மிகப்பெரிய முயற்சியை மேற்கொள்வார்கள் என பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு விட்டு அடுத்து சொல்கிறார் ஒரு வார்த்தை. என்ன தெரியுமா? ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பூமிக்கு வந்ததற்கு பிறகு ஒட்டகமும் சிங்கமும் ஒன்றாய் இணைந்து மேயக்கூடிய நீளம் நிலைநாட்டப்படும் என்று சொன்னார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். அந்த அளவுக்கு ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் இந்த உலகத்திலே மகத்தான நீளத்தை நிலைநாட்டி விடுவார்கள் என்பதற்கு இலக்கணமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு தருகிறார். அன்புக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய பெரிய தகப்பனார்கள்ல இந்த அபூ லஹப்னு ஒருத்தர் இருக்கிறார். ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் அபூ லஹப் என்று சொல்லப்படக்கூடிய இந்த அபூ லஹப் பெருமானாருடைய அந்த சிறிய தகப்பனாரில் கட்டுப்பட்ட பெருமானாருடைய தந்தையின் கூட பிறந்தவர்கள் 10 பேரில் அவர் ஒருவர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகளை நாமம் முடித்து கொடுத்தார். அபூ லஹப் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏகத்துவ பிரச்சாரத்தை எந்த அளவுக்கு முடக்க வேண்டுமோ, அவர்களை தடுக்க வேண்டுமோ, அவர்களுக்கு துன்பத்தை தர வேண்டுமோ அவ்வளவும் தந்தி அவர்களுக்கு வாழ்க்கைப்பட்டிருந்த பெருமானாருடைய மகளை கூட விவாகரத்து செய்து அனுப்பி வைத்தவர். அபூ லஹபை பற்றி அல்லாஹ் திருக்குர்ஆனில் நிறைய பேசுகிறார். தப்பத் யதா அபீ லஹபி வ தப் என்ற அத்தியாயத்தை இறக்கி வைத்து கியாமத் வரைக்கும் அபூ லஹப் இகழப்படணும், அவனுக்கு நாசம் உண்டாகிக் கொண்டே இருக்கும் என்ற வகையில் அல்லாஹ் ஆயத்தை இறக்கி வைத்திருக்கிறார். அபூ லஹபுடைய மகனை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உச்சபட்சமான தொந்தரவை, அந்த துயரத்தை, அந்த இன்னலை பெருமானாருக்கு தந்த பொழுதே அந்த அபூ லஹபுடைய மகன் உத்பாவை பார்த்து பெருமானார் இந்த வார்த்தை சொன்னார், அல்லாஹும்ம ஸல்லித் அலைஹி கல்பம் மினல் கிலாபி அவ் ஹயவானம் மினல் ஹயவானாத். யா அல்லாஹ், இந்த உத்பாவின் மீது எவ்வளவு பெரிய எதிரியாக இருக்கிறான், எவ்வளவு பெரிய குடும்பத்தில் பிரச்சனைகள் உண்டாக்கியவன் மட்டுமல்ல, இஸ்லாத்துடைய மிகப்பெரிய முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடியவன், மிகப்பெரிய வைரியாக இருக்கக்கூடியவன், இவன் மீது நல்ல வெறி நாய்களில் ஒரு நாயை இவன் மீது சாட்டி, இல்லை என்று சொன்னால் காட்டு விலங்குகளில் ஒரு பெரிய விலங்கை இவன் மீது சாட்டிவிடு என்று பிரார்த்தித்து விட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை அபூ லஹபுக்கு கிடைச்சிருச்சு. அபூ லஹபுடைய மக்கள் உத்பா ஷைபாவுக்கு கிடைச்சிருச்சு. அப்ப இது உண்மையாக உறுதி, இது நடந்துதான் தீரும். எப்படியாவது இப்ப இவரை கபலீகரம் செய்யப்பட்டு விலங்குகளால் வேட்டையாடப்பட்டு உத்பா செத்து போவான் என்ற அந்த தகவல் எல்லோருக்குமே பரவி போடுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு எதிரியை பார்த்து தாயை உண்மையில்தான் கூட அந்த எதிரி செத்தான் என்று நம்பிய சமூகம் அரபு சமூகம். அன்புக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தைக்கு பிறகு அவர் மிகவும் உஷாராக இருந்தார். தன் மகனை காப்பாற்றுவதற்கு அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய குடும்பத்தை சார்ந்த ஒருவரை காப்பாற்றுவதற்கு அந்த சமூகம் போராடி எப்படியாவது உத்பாவை காப்பாற்றணும், நபியின் வாக்கு உண்மையாக நிகழ்ந்துடும் அப்படின்ற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்தார். ஒரு நாள் உத்பா ஒரு மிகப்பெரிய படையோடு வியாபாரம் செய்வதற்காக சிரியாவை நோக்கி பயணித்தார். சிரியாவுக்கு பயணம் போயிடுச்சு. போய் வியாபாரம் செய்து முடித்துவிட்டு இரவு தூங்கிக் கொண்டிருக்கிறார். எப்படி தூங்கினார்கள் தெரியுமா? உத்பாவை நடுவில் படுக்க வைத்து சுற்றி அந்த வியாபாரத்தினுடைய குழுக்கள் படுத்துக் கொண்டது. உத்பா நடுவில் படுத்திருக்கிறார். உத்பா நடுவில் படுத்திருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது அங்கே நிஜமானது. காட்டில் இருந்து வந்த ஒரு சிங்கம் என்ன செய்தது தெரியுமா? உத்பாவை மட்டும் தப்பிக்கொண்டு வேகமாக தப்பிக்கொண்டு அந்த கூட்டத்திலிருந்து மணி சென்று அங்கே தாவி சென்று போய் அவளை வேட்டையாடி தனியாக வைத்து தின்றது என்பதாக வரலாறுகளிலே நாம் பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சிங்க
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் என்ன செஞ்சாங்க, தன்னுடைய மனைவியோடு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது 11 மனைவிமார்கள் சேர்ந்து பேசினார்கள். திருமதியில கடைசியில நீங்க பார்க்கலாம் 11 பெண்கள் சேர்ந்து பேசுகிறார். என்ன ஒப்பந்தம் தெரியுமா? 11 பெண்களுமே மனம் முடித்துக் கொண்டவர்கள், குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய 11 பெண்கள் அவங்களுக்குள்ள ஒப்பந்தம் செஞ்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு நாம யாரும் அவரவருடைய புருஷன்மார்களை பற்றி ஒளிவு மறைவு இல்லாம இன்னைக்கு பகிர்ந்து கொண்டோம். அப்படி ஒரு நிகழ்ச்சி, ஒரு 11 பேர் அங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டு நீங்க திருமதியில கடைசி பகுதியில் படிச்சு பார்க்கலாம். அந்த 11 பெண்களும் என்ன பேசினார்கள் என்பது முழுக்க வரலாறு இருக்குது. வரலாறுகளை நாம படித்து பார்த்தால் 10 பெண்களும் கொரோனா பேசி இருக்கிறாங்க. 11 மனைவிமார்கள்ல 10 பெண்களும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, நபிகளாருடைய மனைவி அல்ல, வெவ்வேறு குடும்பத்தை சார்ந்த வாழ்க்கைப்பட்டிருக்கக்கூடிய அந்த பெண்கள். நீங்க உங்க புருஷனை பத்தி தெளிவா சொல்லிடணும், எந்த உண்மையும் மறைக்கக்கூடாது, பொய்யெல்லாம் என்ன செய்யக்கூடாது, எப்படி பதிவு செய்யக்கூடாது என்ற ஒப்பந்தத்தோடு பேசும்பொழுது ஒவ்வொரு பெண்ணாக தன் கணவனை பற்றி பதிவு செய்கிறார். அவருடைய அந்த உள்ள கிழங்கில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் விழுந்து விட்டார். அன்புக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 பெண்கள் பேசியதையும் வரலாறு பதிவு செய்யறாங்க. பதிவு செய்யக்கூடிய சந்தர்ப்பத்திலே பெருமானார் ஒரே ஒரு பெண் மட்டும் உம்மு ஸரா என்ற அந்த பெண்ணு மட்டும் தன்னுடைய கணவர் அபூ ஸரா அவ்வளவு மகத்தான புருஷர் என்று வர்ணித்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மனைவி ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை பார்த்து சொன்னார்கள், ஆயிஷா, நீ 10 மனைவிமார்கள் மாதிரி நீ என்னை நினைத்துக் கொள்ளாதே. அபூ ஸரா எப்படி உம்மு ஸராவிடத்தில் நடந்து கொண்டாரோ அது போல நான் உங்கள்கிட்ட நல்ல முறையில் நடந்து கொள்வேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நல்ல பெண் பேசினார்கள். தெரியுமா, கணவனை பற்றி சரியான மக்களுடன் நல்ல முறையில் தந்தாரே, அவரை போல நான் வாழ்வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார். அதுல ஒரே ஒரு பெண்ணு இப்படி பதிவு செஞ்சாங்க. 10 மனைவர்களுடைய பதிவு, 11 பெண்களுடைய பதிவு இருக்குது. நீங்க தமிழ்ல வந்துருச்சு, நீங்க தெரிஞ்சுமால நீங்க எடுத்து படித்து பார்க்கலாம். அதுல ஒரே ஒரு பெண்ணு பேசுறாங்க, என் கணவன் யார் தெரியுமா, இந்த வகித வயசு தரஜ அசில, வீட்டுக்குள்ள வரும்போது ஒரு எரி மாதிரி பொந்துக்குள்ள போய் படுத்துக்கிற மாதிரி வருவார். வீட்டுக்குள்ள வரும்போது எரி மாதிரி வருவார். வெளியே போகும் பொழுது சிங்கத்தை போல கர்ஜித்துக் கொண்டு வெளியில் போவார். என் கணவன் அப்படிப்பட்டவர், வீட்டில கொட்டுப்பாம்பாக இருப்பார் என்பதாக சொல்லி அந்த மனைவி பேசியதை வரலாறுகளை பதிவு செய்யும்போது ஆசிரியர்கள் குறிப்பிட்டு தருகிறார்கள். இது சிங்கத்துக்கு ஒப்பாக பேசப்படக்கூடிய நிலைகள் இருக்கிறது. இன்னும் நிறைய வரலாற்று சான்றுகளை நமக்கு இந்த ஆயத்தின் தப்சீர்களை வல்லுநர்கள் குறிப்பிட்டு தருகிறார். அன்புக்குரியவர்களே, ஒரு விஷயத்தை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இறைவனின் உபதேசம், அல்லாஹ்வுடைய வேதத்தின் உபதேசம், அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த கட்டளைகள் பற்றி பேசக்கூடிய எந்த சபையாக இருந்தாலும் சரி, நாம் அதில் முதன்மை வகித்த அந்த உபதேசங்களை கேட்டு நம் வாழ்வில் அதை கொண்டு படிப்புரை பெறுவதற்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் அந்த சபைகளை புறக்கணித்து போகும்பொழுது தனி வசனத்தை இறக்கி வைத்த அல்லாஹ் நம்மை பார்த்து கேட்கிறார். இந்த உபதேசங்களிலிருந்து உங்களை நீங்கள் புறக்கணித்து செல்வதற்கான காரணம் என்ன? சிங்கத்திடமிருந்து பயந்து கொண்டு விருந்து ஓடிய காட்டு கழுதைகளை போன்று நீங்கள் ஒப்பானவர்களா என்று அல்லாஹ் கேட்கிறார். அல்லாஹ் இந்த கேள்வியில் இருந்து நம்மை பாதுகாத்து அருள்வானாக. எந்த மார்க்க சபைகளாக இருந்தாலும் சரி, நாம் நம்முடைய மனைவி நம்முடைய மக்களை ஈடுபடுத்தி மார்க்க விஷயங்களை கற்று அதன்படி அமல் செய்யக்கூடிய படிப்பினை பெறக்கூடிய நன்மக்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்மையும் நம்மை சார்ந்தோரை ஆக்குவானாக.